நிறுத்தி உங்களுடன் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறோம். அதிமுகவுக்கு வாக்களித்தால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பது வாக்குறுதிகள் அடங்கிய பதாகமும் உங்களிடம் கொடுத்திருக்கிறோம். பாருங்கள், கடந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்து எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றினார் என்பது உங்களுக்கு தான் தெரியும். 524 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் ஆட்சியாளர்கள். அதுல வெறும் 24 வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றினாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா ஏடிஎம்கே ஆட்சியில சொன்னதும் செஞ்சாங்க, சொல்லாதும் செஞ்சாங்க. இந்த ஆட்சியில 2 செஞ்சிருக்காங்க. ஒண்ணு பஸ் ஃப்ரீயா விட்டாங்க, இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் பாதி பேர் கொடுத்தாங்க, பாதி பேர் கொடுக்கல. தானம்மா, மாசம் 1000 ரூபாய் கொடுத்து எத்தனை பேர் கொடுத்தாங்க? பாதி பேருக்கு கொடுத்தாங்க, பாதி பேருக்கு கொடுக்கல. அதமா பாதி பேருக்கு கொடுக்கலையே, அதனால பாதி பேர் கொடுக்கலன்னா 2% திட்டத்தை கூட அவங்க நிறைவேற்றல. ஆனா சொன்னா 524 திட்டங்கள் நிறைவேற்றிட்டு அதுக்கு மேல நிறைவேற்றணும்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தாய்மார்களுக்கும் இந்த பகுதியை சேர்ந்த வாக்காளர் பெருமக்கள் தான் தெரியும். அதே நேரத்தில் ஜெயிச்சு போன வேட்பாளர் 5 வருடங்கள் இந்த பகுதிக்கு வந்தாரா இல்லையா எனக்கு தெரியாது. வந்தாரா எம்எல்ஏ பாத்தீங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரா? ஓட்டு கேட்கறதுக்கு மறுபடியும் வந்தாரா இல்லைன்னு பலமா சொல்லுங்க, கேட்கட்டும்.